எல்லா புகழும் இறைவனுக்கு. வெள்ளிக்கிழமை அதாவது 19ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் கொம்பு சீவி. பொன்ராமுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. படத்தில் நம்ம சண்முக பாண்டியன், சரத்குமார், தாரணிகா ராவ் இவங்க நடிகை ராணியோடைய மகள். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். நாட்டாமை படத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க இந்த டீச்சர் வேஷத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மகள் தான் இவங்க. பட் கொஞ்சம் கூட ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கெட்டப்பே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாகவே ஷூட் ஆகலை. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைகை அணை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வைகை அணையை கட்டும்போது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கட்டினாங்க. பட் அந்த அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த நீர் நிறைஞ்சி போய் ரொம்பி போய் அந்த கிராமங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறாரு. இப்போ இந்த நிமிஷத்து வரைக்கும் நீங்கள் படமே கூட பார்த்துருக்கலாம், மற்ற ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராம மக்களே பார்த்திங்கன்னா ரொம்பவே பப்ளிக்காக கஞ்சா தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் போலீஸ்க்கும் இவங்களுக்கும் முட்டிக்கிட்டு நிற்கிது. இந்த தொழிலை பண்ணக்கூடிய சரத்குமார் உதவியாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் இவங்கள சுற்றி தான் படம் பண்ணியிருக்கிறாங்க. தாரணிகா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி திருநங்கை மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு நடிக்க வந்தாங்க அப்படின்னே தெரியல. என்னென்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இவங்கக்கிட்ட இல்லை. எதையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே, அது காதலாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எதையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகத்தில் ரியாக்ஷன் பண்ண தெரியல. அதே மாதிரி தான் நம்ம சண்முக பாண்டியனும் அப்படி தான். அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய உயரத்துக்கு அவருக்கு நடிப்பு வரலையா எனக்கு தெரியல. அவருக்கு என்ன ஏன் 2-3 படமாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நடிப்புன்னு ஒன்றும் கிடையாது அவருக்கு இந்த படத்தில். பட் கடந்த 3 படங்களை பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு அல்டிமேட்டான நடிப்பு. அதாவது கடந்த 3 படங்களை பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுதான் நடிப்பா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. அவர் முதல்ல அவங்க அப்பா படத்தை பார்த்தாவது நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. காமெடிங்கிற பேரில் சரத்குமார் போட்டு கொலையாக கொள்கிறார் நம்மளை. சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். பொன்ராம் சண்முக பாண்டியனை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு படம் எடுத்தாரா, இல்லை சரத்குமாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா என்னன்னு தெரியல. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு நல்ல ஸ்கோப். அதனாலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியாகவே முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் இந்த போலீஸுக்கும் இந்த கஞ்சா தொழிலில் முட்டுறது தான் கதை. எந்த இடத்துலையுமே ஒரு லாஜிக் கிடையாது. திடீர்னு பார்த்தா காமெடியாக பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா எமோஷனல் ஆகிறாரு. ஆனால் எமோஷனல்லையும் காமெடி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி மனசில் நிற்கவே இல்லை. ரொம்ப தொய்வான ஒரு திரைக்கதை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சுமார் ரகம் படம் தான். சில காட்சிகள் பார்த்திங்கன்னா காதல் காட்சிகள்லாம் நம்ம சண்முக பாண்டியன் முதல் முறையாக பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் அந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் முதல் முறை தான் நம்ம பண்ணுறோம் இல்லாமல் அதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா முதல் 3 படங்களை கடந்து இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னும் நல்லா நடிக்கணும் அவர். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு அவரை தாங்கி பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா கேப்டனுடைய விழுதுகள் தான் அவரை தாங்கி பிடிக்குது. ஸோ இவருக்குன்னு இன்னும் தனியாக விழுதுகளை உருவாக்கணும். ஸோ அதுக்கு இந்த படம் போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த நடிப்பெல்லாம் போதாது. இன்னொன்று கேப்டனுடைய அடையாளமே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். இந்த படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மிஸ்ஸிங். இதுக்கு முந்தைய அவர் பண்ண படத்தில் கூட ஏன்னா கேப்டனாக ஃபைட் எதிர்பார்ப்பாங்க, கேப்டன் புல்லனா எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு டாக் வரங்கிறதுக்காகவே அவர் ஃபைட் பண்ணியிருப்பார் போல். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபைட் சீக்வன்ஸே அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இந்த படத்தோடு கேட்குறதுக்கு எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கு. பட் நீங்கள் வெளியே இந்த படத்தை கேட்கணும்னா இந்த உன்னை பார்த்த பாட்டும் அம்மா சென்டிமெண்ட்டில் இளையராஜா யுவன் பாடின அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் கேட்கலாம். அந்த ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு பொறுத்த வரைக்கும் அந்த 90s டோன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மதன் பாப் அவரை சிஜியில் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை லுக் லைக்கை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. பட் அந்த 90ஸ்க்காக அவரை காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சில்கை வச்சு இந்த வஸ்தாரா பாட்டு, அந்த பாட்டு ஒன்று வருது.
ஒரு தெலுங்கு வில்லன் நடிகர்லாம் காமிக்கிறாங்க சீனில். பட் அவருக்கும் சண்முக பாண்டியனுக்கும் ஒரு ஃபைட் வச்சுருந்தா அட்டகாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. பட் அது நடக்கலை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கும்போது இவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இந்த தெலுங்கு வில்லன் சொல்லலையா பாகுபலி வில்லன், அவர் வர்ற சீனில் இவங்க பண்ணுற காமெடியாச்சு எரிச்சலாக இருக்குதே தவிர சிரிப்பே வரல. ஒத்துக்க மாட்டேன் சொல்ல அந்த ஜெயில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காமெடியாக இருக்கட்டும், இந்த தெலுங்கு நடிகரை சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுவோம். அது ஏற்கனவே சந்தானம் பல படங்களில் காமெடி பண்ணி புழுத்து பழைய போன ஒரு நாத்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூவை வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க, தெலுங்கு வார்த்தையை போட்டு, தெலுங்கு உச்சரிப்பை போட்டு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிலம்பாட்டம்லேயும் இந்த காமெடியை பண்ணியிருப்பார் நம்ம சந்தானம். இவர் ஆல்ரெடி லொல்லு சபாவில் பண்ண ஒரு காமெடி தான் அது. இன்னும் சில நடிகர்கள்லாம், ரொம்ப முக்கியமான நடிகர்கள்லாம் படத்தில் வந்துட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் திருப்தியாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான படமாக நமக்கு அந்த கேரக்டர்லாம் வரும்போது காட்டுது. குறிப்பாக நீதிபதியாக வர நடிகராக இருக்கட்டும், இன்னும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்துட்டு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 90s உண்டான விஷயங்கள் இவ்வளோ தான். ஒரு சில நடிகரை காமிக்கிறாங்க, நடிகைகளை காமிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ இது 90s நடக்கிற கதை மாதிரியே நமக்கு எந்த ஒரு எண்ணமும் தோணலை, எண்ணமும் கொடுக்கல. இவங்க அந்தளவுக்கு ரொம்ப அலட்சியமாக இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது படம் பண்ணணும், நம்மளும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பொறுப்புணர்ச்சியோட படம் பண்ண மாதிரி தெரியல. யுவன் சங்கர் ராஜாவும் அப்படி தான் வேலை பார்த்துருக்கிறாரு. இவர் பண்ணியிருக்கிற பிஜிஎம் எல்லாமே ஆல்ரெடி வேறு இசையமைப்பாளர்கள் பண்ண அந்த பிஜிஎம் தான் நமக்கு ஞாபகம் வருது. இவரே கூட வந்து பார்த்திங்கன்னா பல படங்களில் தகட்டி போன ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு சண்முக பாண்டியன் ஒரு ஃபைட் பண்ணுவார். அவர் ஓப்பனிங்கில் அவர் இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வர மியூசிக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது 15-20 வருஷமாக கேட்டு சலிச்சு போன ஒரு இசை தான் பண்ணியிருக்கிறாங்க. சில விஷயங்கள், சில காட்சிகள் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பல காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இந்த காட்சியை வச்சாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி மொக்கையாக விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கஞ்சாவை கொண்டுட்டு வான்னு சொல்லி தாரணிக்கை வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியனை ஏமாற்றி கொண்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க, ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் காதல் பண்ணிட்டு சுற்றுவார். நீ நல்லா சிரிக்கிறியா, நீ எப்படி சிரிக்கிறீன்னா எனக்கு அர்த்தமே தெரியலங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நான் இன்னும் ரொம்ப பேசினேன் அப்படின்னா படத்தையே சுத்தமாக ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் இந்த படத்தில் காட்சிகள் வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஏமாத்திடுது இவனை. இப்போ இவன் என்ன செய்யணும், அதுக்காகவாவது அட்லீஸ்ட் ஒரு சோக பாட்டாவது பாடியிருக்கலாம் இல்லையா, அது கூட கிடையாது. ஒரு அது வந்து இவங்க சண்முக பாண்டியன் வச்சு படம் பண்ணுறோம், விஜயகாந்தோடைய பேர் இருக்குது, இந்த படம் ஓடி போயிடும், சரத்குமாருக்கு ஒரு 10-15 பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க, இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த படத்தை. 4வது படம் நிச்சயம் பெரிய சம்பவமாக இருக்கும். அப்படி அதுவும் 10க்கு மதுரை பேஸ்டு ஸ்டோரி, கண்டிப்பாக ஸ்லாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சரத்குமார் புதுசாக முதல் முறையாக இந்த படத்தில் மதுரை பாஷை பேசியிருக்கிறாரு. ஓப்பனிங்லேயே அது தெரியுது. சண்முக பாண்டியன் அந்த பாஷை பேசவே இல்லை, அவர் பேசுகிற மாதிரியான வசனங்களும் கிடையாது, அவருக்கு அதிகப்பட்ட வசனங்களுமே கிடையாது. சரத்குமாருக்கு தான் ஃபுல் ஸ்கோப்புமே. இது சண்முக பாண்டியன் நடித்த படம் அப்படின்னு சொல்கிறத விட சரத்குமார் நடித்த படம் அப்படின்னு தான் சொல்லலாம். கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் இந்த கேரக்டரில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க ஏன் அவங்கள அந்த கேரக்டரில் நடிக்க வச்சாங்க அப்படின்னே தெரியல. அவங்களுக்கு எதுவுமே ஒத்து வரல. மூஞ்சில் ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அது காதல் சீனாக இருக்கட்டும், எந்த டைலாகுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்தியாக இல்லை. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு படம் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.